இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்து வருகிறார். அந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு அதிசயம்தான். ஒரு பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ கிருபை அதிசயமாக ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வருகிறதை நாம் மறுக்க முடியாது. இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்தரத்திலே அதிசயமாய் ஆண்டவர் வழி நடத்தினார். அவங்க எந்த வேலையும் செய்யலை, எந்த ஒரு தொழிலும் செய்யலை. ஆனால் 40 வருஷம் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வேண்டும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? குடிக்க தண்ணீர் வேண்டும் தேவைப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்த்தார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து, தேவதூதர்கள் உணவாக உண்ணும் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அது மாத்திரமல்ல, இறைச்சி வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் காடைகளை அனுப்பி அவர்கள் திகட்டி போகும் அளவுக்கு சாப்பிடும்படி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அதிசயமாய் வழி நடத்தினார். மட்டுமல்ல, பகலிலே அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். இன்னும் கூட சத்துருக்கள், எதிர்த்து வருகின்ற சத்துருக்கள் அவர்களை கொல்ல தாக்க அழிக்க வருகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி சத்துருவின் கையிலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாய் அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான இந்த ஓட்டத்திலும் கூட, நம்முடைய பயணத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களிலே தேவன் நமக்கு அதிசயங்களை செய்து நம்மை கடத்தி செல்கிற, வழி நடத்தி செல்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். தினமும் அவருடைய அதிசயத்தை நாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஏதாவது எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி காலையிலே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். நாம் கூட வேதநாயக சாஸ்திரியார் அவர்களை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நடந்த ஒரு சம்பவம், தேவன் அதிசயத்தை செய்த ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் அநேக பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது ஆரம்ப நாட்களில் இலங்கையில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆசையோடு அங்கே கடந்து செல்கிறார். தன்னுடைய நண்பர்களோடு நாகப்பட்டினத்திலிருந்து பாய்மர கப்பல் மூலமாக இலங்கைக்கு செல்ல இருக்கிறார். அப்படி அங்கே செல்ல வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கே காத்திருக்கிறது. வட காற்று நின்று போனதால் அந்த வட காற்று அடிக்கும்போது அந்த காற்று என்ன செய்யுமா? பாய்மர கப்பலை அப்படியே நகர்த்தி இலங்கையை நோக்கி கொண்டு போகுமா. இங்கே என்ன நடக்குது? அந்த வட காற்று நின்று போயிற்று. அதனால 7 நாட்கள் எங்கே தான் இருக்கணும்? அந்த நாகப்பட்டினம் கடற்கரையில் அங்கேயே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காற்று எப்போ வீசுமோ அப்போ தான் அந்த கப்பல் என்ன செய்யும்? அந்த பாய்மர கப்பல் புறப்படும். இப்படியா 7 நாட்கள் அங்கே தங்கி சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கையிலே அவர் கொண்டு வந்திருந்த பொருட்கள் எல்லாம் காலியாகி விட்டது. என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியலை, அவருக்கு ஒன்றும் செய்ய முடியலை. அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை, எப்படியாவது எனக்கு வட காற்றை அனுப்பும், வட காற்றை எனக்கு அனுப்பும். இந்த கப்பல் பிரயாணம் பண்ணுவதற்கு, கப்பல் புறப்பட்டு செல்வதற்கு எனக்காக நீர் வட காற்றை அனுப்பும் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறார். அற்புதம் செய்கிற தேவன் தன்னுடைய அற்புதத்தை அங்கே விளங்க பண்ணினார், அதிசயத்தை விளங்க பண்ணினார். வட காற்றை வீச செய்தார். சாஸ்திரியோரும் நன்றியோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இலங்கையிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த புத்தகத்திலே வாசிக்க முடிந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சின்ன விசுவாசம் நமக்கு இருந்தாலே போதும். ஆனால் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? குறைந்து போகிறது. விசுவாசத்திலே நாம் பின்வாங்கி போகிறோம், அவிசுவாசம் கொள்ளுகிறோம். அந்த அவிசுவாசம்தான் அற்புதம், அதிசயம் நடப்பதற்கு தடையாயிருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்? உன் விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்த, உன்னுடைய அற்ப விசுவாசத்தை நீ எனக்கு காண்பி, நான் அதிசயத்தை உனக்கு காட்டுகிறேன், நீ உன்னுடைய அற்ப விசுவாசத்தை எனக்கு காட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் கூட அது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய கடுகளவு விசுவாசத்தை, அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் விசுவாசத்தினாலே ஆண்டவரிடத்திலே அதிசயங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்திலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய இந்த காலை வேளையிலே நம்முடைய அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடுகு விதையளவு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதிசயத்தை செய்கிற பொழுது எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்டு அதன் பிறகு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த ஒரு சிறு பிள்ளையின் தகப்பன் கூட சொல்லுவான், ஆண்டவரே என் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவனுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், பிள்ளைக்கு சுகம் வேணும். அவன் சீஷர்களிடத்துல கொண்டு வருகிறான். அவர்களால் அந்த அசுத்த ஆவியை துரத்தக்கூடாமல் போயிற்று. அவனுக்கு எப்படியாவது தன் பிள்ளைக்கு சுகம் வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு சொன்னான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், ஆனாலும் என் உள்ளத்திலே அவிசுவாசம் இருக்கிறது, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதன் மூலம் நாம் அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களுடைய இந்த அனுதின பயணத்திலே, இந்த வனாந்தர பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினது போல நீர் எங்களையும் என்ன செய்ய வேண்டும்? அதிசயமாய் நடத்த வேண்டும். நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் அதிசயமாய் நடத்துகிற தேவனையே பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் துவண்டு விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம், நம்முடைய விசுவாசம் எல்லாம் பறி போகும். அந்த கடலிலே காற்றையும் அந்த அலைகளையும் பார்த்த பொழுது அந்த சீஷர்கள் தடுமாறினார்கள். பேதுரு தடுமாறினான். எப்படி நாம் நடந்து அந்த பக்கம் செல்வோம்? எப்படி நாம் இந்த அலைகள் மத்தியில், இந்த புயலின் மத்தியில் நாம் அக்கறை செல்வோம் என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள். அவர்களுடைய விசுவாசம் அங்கே குறைவுபட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அலைகள் வந்தாலும் புயல் வந்தாலும் தினமும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார், அதிசயமாய் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இதை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து அவர்களை மகிழ பண்ணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை